அடுத்தது இந்த அக்ஷய திதிக்கு மீனம் ராசி எப்படி இருக்கேன்னா அவங்களுக்கும் நிறைய கஷ்டப்பட்டு நிறையா இப்பதான் கொஞ்சம் தெளிவாகி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அக்ஷய திதியிலேருந்து அவங்க இன்னைக்கு பெரிய ஒரு லெவல்ல வரணும். வரணும். மகாலட்சுமி உள்ள கூப்பிடணும். அதுக்கு என்ன வழிபாடுகள், கண்டிப்பா. மந்திரம் சொல்லுங்க. சம்பாதிப்பது இருக்கும், சேமிப்பு மனநிலை முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு நல்ல வாய்ப்பு வாழ்க்கையை மாற்றும். நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்தா பணம் தானா வரும். நீங்க அது ஒண்ணு. ரெண்டாவது, சில பேர் இந்த மீன ராசி கௌரவத்துக்காகவே பணம் செலவு பண்ணுவாங்க. ஆமா, கௌரவத்துக்காக பணம் செலவு பண்றது, கௌரவத்துக்காகவே சில விஷயங்கள் பார்க்கறது, செய்யறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு செல்வம் சேர்ந்துட்டே இருக்கும். உனக்கு கண்டிப்பாக உனக்கு 5 ரூபா காயினாக இருக்கட்டும், 2 ரூபா காயினாக இருக்கட்டும், 1 ரூபா 10 ரூபா காயின் கூட இருக்கட்டும். ஸோ அழகாக இப்படி விட்டு அது மேலே ஒரு ஸ்டிக்கர் விட்டு அழகாக ஒரு மாலை மாதிரி ஆக்கி 21 காயின் உன் சுவாமி படத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு இந்த டபுள் ஸ்டிக்கர்ஸ் டேப் மாதிரி இருக்குல்ல, இந்த வெள்ளை டேப் இருக்குல்ல, ஸோ அதில் தான் ஒரு சீடு விட்டுட்டு அதில் அடுத்து அதுக்கு மேலே விட்டுட்டோன்னா அது காசு விழாது. ஸோ அழகாக எடுத்து மாட்டினோம்னா நான் ஏதாவது ஒரு கோவிலில் மகாலட்சுமி அலங்காரம் பண்ணினேன்னா சாமி இதை நான் டிஃப்ரெண்டாக இருக்கணும், நான் எல்லாரும் காசு மாலை போடுவாங்க பார்த்துக்க, நீங்கள் காசுலேயே மாலை போட்டிருக்கீங்களே அப்படின்னு. ஆமாங்க இப்படிலாம் போடலாம். குபேரன் கோயில்ல வெறும் எங்க திரும்பினாலும் காசாக இருக்கும், பணமா. நான் அந்த காயின்லேயே போட்டுருவேன், காயின்லேயே அம்பாளுக்கு மகாலட்சுமி போட்டுருவேன். நம்ம அவ்வளோ வந்து கடவுளுக்கு அவ்வளோ நம்ம சுவாமி, நம்ம வழிபாடு, நம்ம விஷயங்கள், ஆனா நம்ம அதை ஆத்மார்த்தமா செய்யறத பொறுத்து இருக்கு. தெய்வத்துக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உருகி மனசார நினைச்சாலே கடவுள். அதுதான் சொல்றாங்க. அத இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அது சொல்றது இல்லையா, சிவபுராணத்தில் சொல்றாங்கல்ல, வாழ்க அந்த நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அது அந்த அந்த ஒரு கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் கூட, அதனால தான் சுவாமிக்கு தீபாராதனை பண்ணும்போது கூட கண்ணை திறந்து பார்க்கணும், கண்ணை மூடின்ற கூடாது தீபாராதனை பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமிக்கு அந்த தண்ணி புரோக்ஷனம் பண்ணிட்டு வருவாங்க, சொர்ணாபிஷேகம் முடிச்சுட்டு புரோக்ஷனம் பண்ணும்போது தலையை குனிஞ்சுப்பாங்க, குனியக்கூடாது, நிமிர்ந்து அந்த முகத்தை காட்டணும். முகத்தில் அந்த தண்ணி படும்போது நமக்கு அந்த கெட்ட விஷயங்கள்லாம் போகும். அப்படி பண்ணும்போது அது கெட்ட விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் பாலாம்பிகா பேசுகிறேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாள் வரப்போகுதுங்க. என்ன நாள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏப்ரல் 20 பெண்களுக்கான நாள் அப்படின்னு சொல்கிறத விட, செல்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற நாள், மகாலட்சுமி நம்ம வீட்டை தேடி ஓடி வர்ற நாள் தான் அந்த ஏப்ரல் 20 அக்ஷய திதி. ஸோ அந்த அக்ஷய திதி அன்னைக்கு வந்து நம்ம எல்லா பெண்களும் எல்லா நகைக்கடையிலையும் பார்க்கலாம். ஆனால் நகைக்கடையில் பார்க்குறத விட அந்த ஒரு ராசிக்கும் யாருக்கெல்லாம் பணம் கொட்ட போகுது, எந்தெந்த ராசிக்கெல்லாம் பணம் கொட்ட போகுது, எப்படி கொட்ட போகுது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க. உங்களுக்காக, உங்களுடைய எல்லா ராசிக்காகவும் நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க ஐயாவையும் மீட் பண்ணுவோமே. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது இப்போ என்னன்னா, ஏப்ரல் 20 அக்ஷய திதி வருது. என்ன ஒரு அருமையான நாள். கண்டிப்பா மிக முக்கியமான நாள். வருஷத்துல ஒரு நாள், அந்த ஒரு நாள் யாரும் மிஸ் பண்ணாத ஒரு நாள் அது. ஆமா, எல்லாரும் பெண்கள் எல்லாம் நாங்கெல்லாம் ரெடியா இருக்கிற நாள். ரெடியா இருப்பாங்க. அக்ஷய திதி எதுக்கு? புருஷனை கூட்டிட்டு நேர நகை கடைக்கு போவாங்க. அந்த மாதிரி, அதாவது அந்த நாள்ல அட்லீஸ்ட் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கு, அதனால வாங்குவாங்க. ஸோ அது அக்ஷய திருதி இஸ் வெரி மோஸ்ட் வாங்கிடுறாங்க. ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சு வாங்கணும். அந்த நாளுக்கு உண்டான நம்பிக்கை அது. அதாவது என்னன்னா, விலை ஏறிட்டே போகுது. கண்டிப்பா. ஆனா என்ன விலை ஏறினாலும் செல்வத்தை உள்ள கூப்பிடுறதுக்கு என்ன வழின்னு உங்களை கேட்க போறாங்க எல்லாருமே. ஒரு ராசிக்கும் இந்த அக்ஷய திதிக்கு என்னென்ன, எப்படி இருக்கும், எப்படி பணம் வரும் அப்படிங்கறத மட்டும் கண்டிப்பா கண்டிப்பா. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூதிஜே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாதேவியை ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹே தன்னு மகாலட்சுமி பிரஜோதயாத். உலகெங்கும் வாழக்கூடிய அந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் பாலாம்பிகா மேம் வந்திருக்காங்க. ஸோ அக்ஷய திருதியை பற்றிய சில விஷயங்கள்லாம்
இன்னைக்கு நிறையா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மேம் வந்து ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. என்னதான் என்ன சொல்றாங்க முடிவு தெரியுமா? கண்டிப்பா எவ்வளோ பேர் சொன்னாலும் நீங்க சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் அவங்க ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் என்ன சொல்ல வரும், ராஜ்குமார் என்ன சொல்றாங்க, சார் என்ன சொல்றாங்க, 12 ராசிக்கு என்னென்ன சொல்ல போறாங்க, ஸோ இந்த 12 ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு சொல்லி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ வாங்க நம்ம சேனலுக்கு போவோம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது இந்த அக்ஷய திதிக்கு மீனம் ராசி எப்படி இருக்கேன்னா அவங்களுக்கும் நிறைய கஷ்டப்பட்டு இப்போதான் கொஞ்சம் தெளிவாகி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அக்ஷய திதியிலேருந்து அவங்க இன்னைக்கு பெரிய ஒரு லெவலில் வரணும், மகாலட்சுமி உள்ளே கூப்பிடணும். அதுக்கு என்ன வழிபாடுகள் மந்திரம் சொல்லுங்க. மீனராசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தினாலே பணத்தை இழந்துருவாங்க. அவன் காசு தானே கேட்கலாம், தூக்கி மூஞ்சில் விட்டாரு, தேவையில்லை அப்படி பேசுவாங்க, தேவையில்லை காசு தேவையில்லை, இந்த மாதிரி அந்த உணர்ச்சி அதிகம், அதனால் செலவு, உணர்ச்சி கோவப்பட்டு டக்குன்னு தேவையில்லை, அவன் என்ன பணத்துக்கு அவ்வளோ கேட்கணும், தூக்கி போடு, அவன் மூஞ்சில் விட்டாரு, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஏது உட்காந்து அதை பேசி அதெல்லாம் செய்யணும், உடனே டக்கு தேவையில்லை டக்கு தூக்கி போட்டுரு அப்படின்னுடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். சம்பாதிப்பது இருக்கும், சேமிப்பு மனநிலை முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு நல்ல வாய்ப்பு வாழ்க்கையை மாற்றும். நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருந்தால் பணம் தானாக வரும். நீங்கள் அது ஒன்று. ரெண்டாவது, சில பேர் இந்த மீனராசி கௌரவத்துக்காகவே பணம் செலவு பண்ணுவாங்க. ஆமாம், கௌரவத்துக்காகவே பணம் செலவு பண்ணுறது, கௌரவத்துக்காகவே சில விஷயங்கள் பார்க்குறது செய்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெய்த், வீக்னஸ், எமோஷ்னல் ஸ்பெண்டிங், ஸோ இதெல்லாம் உண்டு. ஸோ சில விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், கவனமாக செய்யணும். பணம் சம்பாதிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் அதை காப்பாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் சில விஷயங்கள் பார்த்து உங்கள் ராசிப்படி செய்யணும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. இந்த மீனராசி ஜலராசின்னு சொல்லுவாங்க. ஓடி ஓடி போய் கஷ்டப்படும். மீனராசியை வந்து பார்த்தீங்கன்னா ஜலராசி. மீன் எப்படி ஒரு இடத்துல இருந்து இற தேட முடியுமா, எப்படி ஓடிண்டு இந்த மீனராசியில் பிறந்தவங்களாம் பாருங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் ஓடி ஓடி சுற்றி வந்து பணம் தான் சம்பாரிச்சா தான் பணம் சம்பாதிக்க முடியும். ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க. எல்லாமே அப்படியே சுற்றி தாங்க வருவாங்க, சுற்றி தான் வரணும், வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பேன். அப்போ இந்த மாதிரி ராசிக்காரர்கள் அப்போ அவங்களுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும், அவங்களுடைய சில விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இவங்க இந்த மகாலட்சுமி வழிபாடு எப்பொழுதுமே எனக்கு செல்வம் நிரந்தரமாக எனக்கு சேரணும், எப்பொழுதுமே எனக்கு வந்து காசு எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது மீனராசிக்குன்னு இல்லை, இது எல்லாருமே கூட கடைப்பிடிக்கலாம். ஆனால் மீனராசிக்காரங்க எக்ஸ்பெஷலி கடைப்பிடிக்கணும். இந்த டபுள் ஸ்டிக்கர் இருக்குது பார்த்துருக்கீங்களா, இந்த ஸ்டிக்கர் பார்த்துருக்கீங்களா, அது ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம எடுத்துக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 5 ரூபா காயின், 1 ரூபா காயின், 2 ரூபா காயின் இருக்குது இல்லையா, 21 காயின் அப்படியே அதில் ஒட்டின்ண்டே வந்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு மேலே வச்சு வச்சோன்னா அது அந்த காசு மாலை மாதிரி ஆகிடும், ஒரிஜினல் காசு மாலை மாதிரி ஆகிடும். அப்படியே எடுத்து அந்த டபுள் ஸ்டிக்கரோட உங்களோட அம்பாளுடைய மகாலட்சுமி இதில் ஒட்டிட்டு ஒரு பசு நெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த ஒரு நெல் இருக்குது பார்த்தீங்களா, வெறும் அந்த நெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெல்லில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அந்த மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் அந்த செல்வம் எப்படி இருக்கோ, அந்த செல்வம் எப்படி அந்த மகாலட்சுமியோட ஒட்டி இருக்கோ அதே மாதிரி உனக்கு செல்வம் ஒட்டி இருக்கும். உன் செல்வம் உனக்கு அதோட உனக்கு ஒட்டி இருக்கும். ஒன்றை விட்டு அந்த காசு ஒன்றை விட்டு போகாது. ஏங்க இன்னைக்கு நம்ம குபேரன் கோவிலெல்லாம் எத்தனை பேருக்கு பணமாலை எல்லாம் பார்த்துருக்கீங்க, பணமாலை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உன் வீட்டுக்கு ஒரே ஒரு காசு மாலை மட்டும் போடு, உனக்கு செல்வம் சேர்ந்துட்டே இருக்கும். உனக்கு கண்டிப்பாக உனக்கு 5 ரூபா காயினாக இருக்கட்டும், 2 ரூபா காயினாக இருக்கட்டும், 1 ரூபா 10 ரூபா காயின் கூட இருக்கட்டும். ஸோ அழகாக இப்படி விட்டு அது மேலே ஒரு ஸ்டிக்கர் விட்டு அழகாக ஒரு மாலை மாதிரி ஆக்க 21 காயின் உன் சுவாமி படத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு இந்த டபுள் ஸ்டிக்கர்ஸ் டேப் மாதிரி இருக்குல்ல, இந்த வெள்ளை டேப் இருக்குல்ல, ஸோ அதில் தான் ஒரு சீடு ஒட்டிட்டு அதில் அடுத்து அதுக்கு மேலே ஒட்டிட்டோன்னா அது காசு விடாது. ஸோ அழகாக எடுத்து மாட்டினோம்னா நான் ஏதாவது ஒரு கோவிலில் மகாலட்சுமி அலங்காரம் பண்ணினேன்னா சாமி இதை நான் டிஃப்ரெண்டாக இருக்கணும், நான் எல்லாரும் காசு மாலை போடுவாங்க பார்த்துக்க, நீங்கள் காசுலேயே மாலை போட்டிருக்கீங்களே அப்படின்னு. ஆமாங்க இப்படிலாம் போடலாம், குபேரன் கோயிலில் வெறும் எங்கே திரும்பினாலும் காசாக இருக்கும், பணம். நான் அந்த காயின்லேயே போட்டுருவேன், காயின்லேயே அம்பாளுக்கு மகாலட்சுமி போட்டுருவேன், ஏன்னா அதுதான் அவங்களுடைய விஷயம். ஸோ அதனால் அது பண்ணணும். இன்னொன்று அதே போல் பத்மத்தில் தீபம் போடுறது நல்லது. தாமரை பூ அம்பாளுக்கு விசேஷம். ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஒரு நல்ல நாளில் தாமரை பூ போட்டு விளக்கேற்றி சுவாமிக்கு எல்லாம் பூஜை பண்ணிடணும்னு சொன்னால் சிறப்பு. இதெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் இவங்க செய்யணும். முக்கியமாக மீனராசிக்காரர்கள் புதன்கிழமையில விரதம் இருந்து சில விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னா சாயங்காலத்தில் விளக்கேற்றி வைத்து சுவாமிக்கு விளக்கேற்றி மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட கனகாதார சோஸ்திரம், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அங்கமஹரே பூஷண பாஷண இந்தி, ஸோ அந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நிறைய கேட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா அமோகமாக இருப்பாங்க.
ஏன்னா ஒரு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆமா. அபிராமி அந்தாதி விடவா, அபிராமி தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி அம்பிகா கடைக்கண்களே. தனத்துக்கே அதை ஸ்லோகம் விட வருது. வேற என்ன என்ன வேணும்? வேணும்? எல்லாமே அதுல வருதா? ஆமா. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு செல்வம். எவ்வளோ எவ்வளோ அருமையான ஸ்லோகங்கள். அதுதான் விஷயம். நம்ம அவ்வளோ வந்து கடவுளுக்கு அவ்வளோ நம்ம மந்திரங்கள் சுவாமி, சொல்லியிருக்காங்க. நம்ம வழிபாடு, அவ்வளோ நம்ம விஷயங்கள் விஷயங்கள். இருக்கு. ஆனா நம்ம அதை ஆத்மார்த்தமா செய்யறத ஆமா. பொறுத்து இருக்கு. தெய்வத்துக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உருகி மனசார நினைச்சாலே கடவுள் அதுதான் எதிர்க்க சொல்றாங்க. நிப்பாங்க. அத இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அது சொல்றது இல்லையா? சிவபுராணத்தில் சொல்றாங்கல்ல, உண்மையாவே. வாழ்க அந்த நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அது அந்த 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 ஒரு கண் இமைக்கக்கூடிய நேரத்துல கூட, அதனால தான் சுவாமிக்கு தீபாராதனை பண்ணும்போது கூட கண்ணை திறந்து பார்க்கணும், கண்ணை மூடின்ற கூடாது தீபாராதனை பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமிக்கு அந்த தண்ணி புரோக்ஷனம் பண்ணிட்டு வருவாங்க. ஆமா. சொர்ணாபிஷேகம் முடிச்சுட்டு ஆமா. புரோக்ஷனம் பண்ணும்போது தலையை குனிஞ்சுப்பாங்க. குனியக்கூடாது, நிமிர்ந்து அந்த முகத்தை காட்டணும். முகத்துல அந்த தண்ணி படும்போது தான் நமக்கு அந்த கெட்ட விஷயங்கள்லாம் போகும். போயிடும். அப்படி பண்ணும்போது அது கெட்ட விஷயம். நான்லாம் அப்படிதான் பண்ணும். யாரும் குனிஞ்சுக்காது, முகத்தை காட்டு, முகத்துல அந்த தண்ணி படணும், அந்த தீர்த்தம் பட்டாதான் நல்லதுன்னு சொல்லி அப்படிதான் அது தெளிக்கணும். அப்பதான் அவங்க சுபிக்ஷமா இருக்கும். நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து மக்கள் தெரிஞ்சிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. புது விஷயங்கள் நீங்க ஆமா, சொன்னது இப்படிதான் எல்லாமே வந்து சொல்லணும், இப்படிதான் பாவம் நிறைய இருக்கணும். பேர் தெரியாது. இப்ப நீங்க சொல்லும்போது நிறைய விஷயம் நான் இன்னைக்கு நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறேங்க. அதாவது உன் வீட்டில் வந்து உனக்கு பொண்ணு பிறக்கிறதா, நீ கஷ்டப்படுறியா, பொண்ணு பிறக்கிறதா, நான் இன்னைக்கே நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நியூமராலஜி நான் பார்க்குறேன், நான் எல்லார்ட்டையும் என்ன தெரியுமா சொல்லுவேன், மகாலட்சுமி பேர் டைரெக்டாக வைக்காத, இன்டெரக்டாக வை. இப்போ உங்க உதாரணத்துக்கு இப்போ உங்க பேர் மகாலட்சுமின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஷூட்டிங்கோ எங்கேயோ வெளியூர் போயிட்டீங்க, வீட்டுக்கு யாராவது வராங்க, மகாலட்சுமி இல்லைன்னு 10 தடவை சொல்லும்போது இல்லாத வைப்ரேஷன் அந்த வீட்டில் நிறையா இருக்கும். அப்போ மகாலட்சுமிக்கு ஒரு இன்டெரக்டான பேர் வந்து என்னென்ன, தனவர்ஷினி. தனம்னா காசு, வருஷினின்னு அதிகமாக்குறது. தனவர்ஷினி கூப்பிடுங்க. அந்த பொண்ணு வளர வளர இவன் பெரிய ஆளாக வந்துடுவான். தனவர்ஷினி நேம் இஸ் அ வெரி, அம்பாள் பேர்லேயே தனவர்ஷினி இஸ் அ வெரி வெரி கியூட்டான பேர். நல்ல பேரே வந்து ஒரு சித்தர் கேட்டாரு, யார் உனக்கு பாலாம்பிகையின் பேர் வச்சா அப்படின்னு கேட்டாரு. எங்க அப்பா அம்மா தான் வச்சா. என்னோட ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச நேம் வந்து பாலாம்பிகை. வைக்க மாட்டாங்களே, நாங்க கும்பிடுற எங்க அம்மா அவ இந்த பாலாம்பிகை பேரை நீ எப்படி இங்க வைக்க? திருவேற்காடு உள்ள ஒரு கோவில், ஈஸ்வரி கோவில், பாலாம்பிகாங்கிறது இட்ஸ் வெரி, அது ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க. அவங்க அதிர்ஷ்டத்தை யாரும் தட்டி பிடிக்க முடியாது. பாலாம்பிகா இஸ் வெரி ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க, வெல் எஜுகேட்டட் பீப்புள். ரொம்ப நல்ல ஒரு பாலாம்பிகா, அம்பாளுடைய அனுகிரகம் எப்போதுமே இருக்கக்கூடிய. இல்ல நிறைய பேர் சொல்லிட்டாங்க அந்த முகமே இன்னும் வந்து ஒரு அம்மனோட இதனால இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் உண்மையிலே கடவுள் செயல். கடவுள் இறைவன் ஜீரோ தெய்வம் நம்மள அவ்வளவு அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அழகும் திறமையும் எல்லாமே வந்து இப்படி வந்து உட்கார்றேன்னா எல்லாமே தெய்வத்தோட செயல். நீங்க இந்த நாள்ல இந்த நேரத்துல இங்க உட்காரணும், இதை சொல்லணும்னு இறைவன் எழுதியிருந்தால் அது இதுவும் என் பாலாம்பிகை அம்மனோட செயல். ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து மக்கள் அவ்வளவு அழகா தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதை விட ஒரு விஷயம் என்ன, நாங்க நிறைய கேட்குறோம், நிறைய வந்து இந்த அஸ்ட்ராலஜர் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் உங்களது எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் வியூவர்ஸ் வந்து ஏன் இவ்வளோ லட்சக்கணக்கு, நானே கேட்டேன் ஸ்ரீவித்யாட்ட, என்ன அப்படி இருக்குன்னு. இல்லை, இப்போ நான் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோ விஷயங்கள் புதுசாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு இன்னும் நிறைய உங்களுடைய அனுகிரகம், நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் இன்னும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சேரணும். உங்களுடைய அந்த மந்திரம் கரெக்டா அவங்க சொல்லணும். நீங்க சொன்ன அந்த பூஜை அறையில என்னென்ன வைக்கணும், எல்லா ராசிக்காரங்களும் நீங்க கண்டிப்பா பாருங்க, தவறாதீங்க. இந்த வீடியோவை கம்பல்சரி பாருங்க. இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ, இல்லை நேரடியாக சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ராசிக்கு ஏதாவது கேட்கணும், இல்லை நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்கன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, புதுசான விஷயங்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. நன்றி.